Hi friends, welcome back to our channel. Last video வந்து விஜயவாடால இருக்க கனகதுர்கா டெம்பிள் வந்து ஃபுல்லா சுத்தி பார்த்திருப்போம். இப்போ வந்து நம்ம பஸ்ல டிராவல் பண்ணி அடுத்த ஊருக்கு தான் போயிட்டு இருக்கோம். சோ பக்கத்துல மங்களகிரி அப்படின்ற ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து பானக்கால் நரசிம்மசாமி கோயில் வந்து ஃபேமஸ் அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அங்க வந்து பிரசாதமா வந்து இந்த பானகம் கொடுப்பாங்க. லெமன் ஜூஸ், வெல்லம் எல்லாம் போட்டு செய்வாங்க, ஏலக்காய்லாம் அந்த பானகம் தருவாங்க. சோ அத பார்க்க தான் போயிட்டு இருக்கோம். அங்கிருந்து வந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes வாக்ல வந்து இந்த லட்சுமி நரசிம்மசாமி கோயில் இருக்கு. இதை தாண்டி தான் நம்ம வந்து மலை ஏறி அந்த பானக்கால் நரசிம்மசாமி கோயிலுக்கு வந்து போக முடியும். ஸோ முதல்ல கீழே இருக்கிற லட்சுமி நரசிம்மசாமி கோயிலில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ட்டு உள்ளே நுழைஞ்சு வந்தோம். இந்த கோயில் கோபுரமும் வந்து 4 பக்கமும் இருந்தது, பார்க்க சூப்பராக இருந்தது. கோயிலுமே வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் மத்தியான டைமாக இருந்ததுனால ஒரு 12 மணி அந்த டைமில் இருக்கும் நாங்கள் போய் ரீச் ஆனது. ஸோ பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ கோயிலை சுற்றி வந்துட்டு நிறைய வீடியோலாம் எடுத்துக்கிட்டு நேராக வந்து சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வந்தோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்து அந்த கோயிலில் தான் எடுத்தது, லட்சுமி நரசிம்மசாமி கோயில். இந்த கோயில் வந்து இந்த பானக்கால் நரசிம்மசாமி கோயில் அடிவாரத்தில் இருக்குது. அந்த பானக்கால் நரசிம்மசாமி கோயில்ன்றது வந்து கொஞ்சம் மலை மேலே இருக்கும், ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஆட்டோ அந்த மாதிரி தான் பிடிச்சிட்டு போகணும். ஓன் வெஹிக்கிளாக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். பட் நிறைய ஆட்டோஸ் இருக்குது. கீழேருந்து மேலே போகிறதுக்கு வரத்துக்கு ரெண்டுமே சரி அப் அண்ட் டவுன் வந்து 40 ரூபா வாங்குறாங்க. நீங்கள் ஆட்டோஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கோயிலோட முன்னாடியே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது. அங்கேருந்து கூட நம்ம ட்ராவல் பண்ணி போய்க்கலாம். உள்ளே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சேர் மாதிரி வச்சுருந்தாங்க, சிம்மாசனம், விசேஷ டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்ட்ரன்ஸ் இடத்துல வந்து வெளியில் வந்து என்ட்ரன்ஸ் நுழைவாள் செஞ்சுருந்தாங்க. உள்ள சாமி தரிசனம் சூப்பராக இருந்தது, டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் க்ளோஸ்அப் வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ உள்ள மெயின் சாமி மூலவர் வந்து எடுக்க முடியல. ஸோ அதனால் வந்து வெளியே வந்துட்டோம். ஸோ கோயிலோட லெஃப்ட் சைடு வந்து கருடர் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேயும் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு நேராக வந்து வெளியே நோக்கி போயிட்டோம். ஸோ கதவெல்லாம் வந்து என்ட்ரன்ஸில் வீடியோ எடுக்கல, கொஞ்சம் நல்லா நுழைவாயிலாம் ஹைட்டாக தான் வச்சுருந்தாங்க, பார்க்க நல்லா இருந்தது. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சைடில் தேர் இருந்தது, அந்த தேரெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு நேராக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு நேராக வந்து ஆட்டோ பிடிச்சி நாங்கள் மேலே ட்ராவல் பண்ண போக ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் போன அன்றைக்கி வந்து கரெக்டாக போகி டே, மறுநாள் வந்து தான் வந்து தைப்பொங்கல். அப்போ மறுநாள் போயிருந்தால் பயங்கர கூட்டம் இருக்கும். ஆக்சுவலாக இன்றைக்கே வந்து பயங்கர கூட்டம் இருந்தது மலை மேலே சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நுழைவாயில் நோக்கி போயின்னு இருக்கோம். இதுக்கான என்ட்ரன்ஸ் டிக்கெட்டும் வாங்கணும். ஜஸ்ட் ஆட்டோன்றதுனால 20 rupees சார்ஜ் பண்ணாங்க அவங்க. ஸோ ஆட்டோக்காரரே கொடுத்துருவா அதெல்லாம் 20 rupees டிக்கெட்டு. அதுக்கப்புறம் நேராக வந்து நம்ம மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாங்கள் வந்து ஜனவரி மாதம் கரெக்டாக பொங்கல் டைமில் போனதுனால அப்போ பனிமூட்டம் இருக்கும். அந்த பனி மிஸ்டெல்லாம் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் பானக்கால் நரசிம்மசாமி கோயில் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க, தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் க்யூ பயங்கர பெருசாக இருந்தது. நாங்களும் ரொம்ப நேரம் நின்றுட்டே இருந்தோம். சரி வெயிட் பண்ணியே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, வேறு அடுத்த ஸ்பாட் எங்களுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குன்றதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அர்ச்சனைக்கான நைவேத்தியம் டிக்கெட் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா பானக்கம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து தரிசனம் பார்த்துட்டு வெளியே வாங்குறவங்களுக்கு வந்து டம்ளர் தான் பானகம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம தனியாக வேணும் அப்படின்னா 1 லிட்டருக்கு வந்து சம் 40 or 60 சம்திங் சார்ஜ் பண்ணுறாங்க. அது வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாட்டிலில் பிடிச்சிட்டு வரலாம். எல்லோரும் வாங்கி வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். இப்போ பார்த்துட்டு இருக்க கிளிப்ஸ் எல்லாம் வந்து அந்த கோயில் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இருந்த கடைகள் அதெல்லாமே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் நேராக வந்து இறங்கி வெளியே வந்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து நோக்கி கிளம்பிட்டோம். ஸோ அடுத்து எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, இது வந்து தசவதாரா வெங்கடேஸ்வர பெருமாள் கோயில். இந்த கோயில் வந்து குண்டூர் ஹைவேல இருக்குது. ஸோ இது வந்து நாங்கள் பார்க்கலாம் தான் வந்தது. பட் ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால 5 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு 3 மணி போல் வந்தோம். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களால் பார்க்க முடியல. பட் ஸ்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணோன்னா, நாங்கள் நேராக குண்டூர் போயிட்டு அங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம். அடுத்த ஸ்பாட் பார்த்திங்க அப்படின்னா அமராவதி போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அமராவதியில் வந்து அமரலிங்கேஸ்வரர் கோயில் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்குது. லென்த்தான ஒரு நந்தீஸ்வரர் சிலை இருக்கும், அது பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே தான் வந்திருக்கோம் இப்போ நம்ம கரெக்டாக. ஸோ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்து இறங்கிட்டோம். இதுதான் அமராவதி கோயில் இருக்கிற அமரலிங்கேஸ்வரர் டெம்பிள். ஸோ பஸ் வந்து பார்த்திங்கன்னா கோயில் முன்னாடியே வந்து நிப்பாட்டிட்டு போவாங்க. ஸோ இங்கேருந்து கூட நம்ம பஸ்ஸு கூட ஏறிக்கலாம் வெளியூர் போகிறதுக்கு. ஸோ வழக்கம் போல் நுழைவாயில் பயங்கர கிராண்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் என்ட்ரன்ஸ் ஆனோடனே தர்ஷனுக்கு போகிற போர்டெல்லாம் போட்டிருந்தாங்க. நேராக அதை நோக்கி போயிட்டோம். நாங்கள் போனால் இன்றைக்கி வந்து ஈவினிங் டைம்ன்றதுனால பெருசாக கூட்டம் எதுவும் இல்லை. மேபி மறுநாள் மண்டே வந்து விசேஷமாக இருக்கும், அதுக்கு வந்து எல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போனப்போ ஃப்ரீயாக தான் இருந்தது. நேராக நுழைஞ்சி நம்ம சாமி பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த கோயிலோட மெயின் மூலஸ்தானத்தில் வந்து சிவலிங்கம் தான் வச்சுருக்காங்க. இதோட சிறப்பம்சமே வந்து இந்த சிவலிங்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஹைட்டாக.
ஸோ அது என்ன கதை ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சிவலிங்கம் வந்து வளர்ந்துட்டே வந்துட்டு இருக்கு. ஒரு சர்டன் இதில் வந்து பூஜை பண்ணி நிப்பானதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்ற மாதிரி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனப்போ சொன்னாங்க. பட் இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது வளர்ற ஒரு சிவலிங்கம் தான். பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து ஒரு ரெட் ஸ்டெயின் இருக்கும் சாமிக்கு. அது வந்து ஆணி ஏதோ குத்துனதுனால அந்த சிவலிங்கத்தில் அதில் ப்ளீடான இது தான் ரெட் ஸ்டெயின் இருக்குன்ற மாதிரி நெட்டில் போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா சிவலிங்கம் இப்படி தான் இருக்கும் அங்கே. ஸோ உள்ளேயும் தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் நேராக வெளியே வந்துட்டோம். இதுக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்குது. அதில் மாதிரி ஏறி போயிட்டு அவங்க வந்து அபிஷேகம் டெய்லியும் வந்து சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வெளியே இருக்கிற சின்ன சின்ன கோயில்கள்லாம் சுற்றி இருந்தது. அதையும் பார்த்துட்டு நாங்கள் நிறையா வெளியே வந்தோம். அங்கேருந்து வெளியே அப்படியே எட்டி பார்த்தோம் அப்படின்னா பின்னாடி ரிவர் பேங்க் இருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை, கிருஷ்ணா நதி ரிவர் தான். ஸோ கிருஷ்ணா நதி கரையோரம் தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. ஸோ கோயிலை விட்டு வெளியே வரும்போது கிருஷ்ணா நதி போய் பார்க்கலான்னு வரும்போது கீழெல்லாம் கோலம்லாம் போட்டிருந்தாங்க போகி ஃபெஸ்டிவல்னால. ஸோ கோலம்லாம் வந்து உப்புலேயே வந்து கலர் மிக்ஸ் பண்ணி நல்லா நீட்டாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து உள்ளே இருக்கிற சிவலிங்கம் அந்த மாதிரியே வந்து டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா போகியெல்லாம் கொண்டாடி இருக்காங்க. நாளைக்கும் பொங்கலுக்கு நிறைய இதெல்லாம் வரும் போல். ஸோ அப்போ டூரிசம்கான சில போர்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. கிருஷ்ணா நதி இப்போ தான் பார்த்துட்டு இருக்கு. கிருஷ்ணா நதி தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இந்த வாட்டி ஃப்ளோ. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்லாம் நிறையவே தெரியுது. ஃப்ளோ நிறைய இருக்கும்போது மேலே வரைக்கும் தண்ணி ரொம்பிடும். ஸோ அதுதான். ஸோ நேராக அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் நேராக வந்து கிளம்பி வந்துட்டோம். இந்த கோயிலில் சின்ன சின்ன வீடியோஸ் கிளிப்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் நேராக வந்து பஸ் ஸ்டாண்ட் நோக்கி போயிட்டோம். விஜயவாடா டைரெக்டாக போயிடலாம் அப்படின்னு தான் பிளான் போட்டோம். ஏன்னா நைட் ட்ரெயின் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் போயிருக்கலாம் அப்படின்னு பிளான் போட்டோம். அன்ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து 1 hour கிட்ட இருக்கிறோம், பஸ்ஸே வரல. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு குண்டூருக்கு நேராக போயிட்டு அங்கேருந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். குண்டூர் போயிட்டு அதுக்கப்புறம் விஜயவாடா போகிறது கொஞ்சம் சுத்தான வேலை தான். பட் ஸ்டில் வந்து எப்படியாவது போய் சேர்ந்து ட்ரெயின் பிடிக்கணும்னு தான் நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய சில இடத்துல சிவப்பாக இருந்தது. என்னென்னு ஊற்று பார்த்தா அது குண்டூர் மிளகா. குண்டூர்னாலே தெரியும் நமக்கு மிளகா தான் ஃபேமஸ் அப்படின்ட்டு. அந்த மிளகா எப்படியோ ஃபைனலி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நேராக நாங்கள் வந்து ட்ரெயினை கேட்ச் பண்ணிட்டோம். மதனப்பள்ளி போகிற ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக ஏறியாச்சு. நம்ம நைட்டே புக் பண்ணிட்டோம். புக் பண்ணது ட்ரெயின் ஸ்ட்ரைட்டாக ஏறிட்டோம். சேஃபாக வந்து போட் பண்ணி நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நைட் வியூவில் கிருஷ்ணா ரிவர் வந்து இப்படி தான் இருக்கும். பார்க்க பிரம்மாண்டமாக இருந்தது. தண்ணி தான் இல்லை, பட் ஸ்டில் பார்க்க சூப்பராக இருந்தது. நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.